இன்னைக்கு உனக்கு எனக்குலாம் ஒரு எவ்வளவு ஏத்தம் இல்ல. அதாவது நான் வந்து நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இதெல்லாம் ஒரு இதா, 10க்கு 8 ரூம்ல அப்படியே நடக்கவே முடியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன வாரம் வந்து கோட்டமேடு போயிருந்தோம். நைட்டு 11 மணிக்கு இவங்க வந்து சோடா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆல்பர்ட் அப்புறம் பசங்கள்லாம் அங்க வந்து ஒருத்தர் 11 மணிக்கு படுத்துட்டு இருந்தாரு. நாங்க அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகும்போது கேட்டாரு, தம்பி நான் சாப்பிடவே இல்ல, ரொம்ப பசிக்குது, ஏதாவது வாங்கி தரீங்களா? காசுலாம் கேட்கல, எனக்கு வரும்போது சாப்பிட ஏதாவது வாங்கி தரீங்களா அப்படின்னு. அப்புறம் போயிட்டு நாங்க ஃபுட் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அப்புறம் அவர்கிட்ட தண்ணி இருக்கான்னு கேட்டா ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் இவ்வளவு தண்ணி வச்சிருக்காரு. வச்சுட்டு சொன்னாரு, போதும் தம்பி, இந்த தண்ணி போதும் தம்பி எனக்கு. அப்புறம் நாங்க போய் மறுபடியும் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு நிழல் இருக்கு, வெயில்னாலும் மழைனாலும் குறுகி படுத்துக்க 10க்கு 8 ரூமாவது இருக்கு. அந்த மாதிரி இல்லாதவங்க எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் தோணுச்சு, நம்ம வந்து இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்து, அதாவது முதல்ல ஒரு சின்ன கார், அப்புறம் பெரிய கார், ஐயோ இந்த கார் பத்தல வேற கார், பென்ஸ் கார், பெரிய கார், அப்படி போயிட்டே தான் இருக்கும். நிறைய பேருக்கு அன்றாட உணவுங்கிறதே இங்க எவ்வளவு தேவையா இருக்கு. நான் வந்து இதை பண்ணுனேன் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. யாரையாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க, உங்க தலைமுறைக்கே அந்த புண்ணியம் இருக்குங்க.